நான் முத்துக்குமார் த்ரோபேக். அரை மணி நேரத்தில் எழுதி 9 விருதுகள் வாங்கிய பாட்டு. தேசிய விருதுக்கு போகும்னு நான் நினைக்கல. தமிழ் திரை உலகில் ஒரு அழியாத முத்திரையை பதித்தவர் கவிஞர் நா. முத்துக்குமார். பாடலாசிரியர், கவிஞர் மற்றும் எழுத்தாளர். 41வது வயதில் இந்த உலகை விட்டு சென்று விட்டார். அவருடைய பாடல்கள் இன்னும் அழியாமலும் மக்களின் பிளேலிஸ்டில் உள்ளது. இந்நிலையில் கவிஞர் முத்துக்குமார் தனது கலை பயணத்தின் மறக்க முடியாத தருணங்களை தனியார் தொலைக்காட்சி ஒன்றிற்கு பேட்டியாக தந்திருக்கிறார். வருடம் 2014 அவருடைய வாழ்வில் மிகவும் முக்கியமானது, மகிழ்ச்சியானது. அந்த ஆண்டில் மட்டும் 35 திரைப்படங்களுக்கு 107 பாடல்களை எழுதியது மிகப்பெரிய சாதனை. இந்த சாதனைகளில் குறிப்பாக தங்கமீன்கள் திரைப்படத்தில் ஆனந்த யாழை அந்த பாடல் அவருக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை பெற்றுத்தந்தது. இந்த பாடலுக்கு தேசிய விருது கிடைத்ததுடன் நார்வே தமிழர்கள் நடத்திய உலக திரைப்பட விழாவில் சைமா விருது, ஃபிலிம்ஃபேர் விருது, இப்படி 9 விருதுகள் கிடைத்திருக்கிறது. மகளுக்கும் தந்தைக்கும் இடையிலான ஆழமான பாசத்தை வெளிப்படுத்திய இந்த பாடல் பலரின் மனதை நெகிழச் செய்தது. அது மட்டுமல்ல, தனது மகன் பிறந்த பிறகு பூக்கள் பூக்கும் தருணம் என்ற பாடலில் ஆருயிரே என்ற வார்த்தைக்கு பதிலாக ஆதவனே என்ற வார்த்தையை பயன்படுத்திய சுவாரஸ்யமான தகவலையும் பகிர்ந்தார் கவிஞர் முத்துக்குமார். கவிஞராக மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் உமர் கயாம், கலீல் ஜிப்ரான் போன்ற தத்துவங்கள் நிறைந்த புத்தகங்களையும் எழுத விரும்புவதாகவும் தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தினார். காற்றோடு குலுங்கி கிடக்கும் பூக்கள் என்ற தனது முதல் பாடலுக்கு பிறகு கலை வாழ்க்கையில் 1500க்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதியிருக்கிறார் முத்துக்குமார். இவருடைய பாடல்கள் வார்த்தைகளினால் உருவான கவிதைகள் மட்டுமல்ல, உணர்வுகளின் ஆழமான வெளிப்பாடுகள், எளிமையான மற்றும் அழகான தமிழ் வரிகள் இன்றும் பலரின் இதயங்களில் குடிகொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறது முத்துக்குமாரின் வரிகள்.